வணக்கம். என் பெயர் வெக்காலி முரளி, மகா வெக்காலி ஜோதிட பரிகார மையம். இந்த ஜோதிடம் நான் ஒரு 15 வருஷமாக என்னோட அனுபவத்தில் பார்த்து கொண்டு வருகிறேன். இதில் இன்று அறிமுக இடத்தில் நம் குலதெய்வத்தை பற்றி முதலில் ஆரம்பிக்கலாம் என்று உள்ளேன். நமது பூர்வ புண்ணியமும் குலதெய்வமும் அப்படின்ற ஒரு தலைப்பில் இந்த பதிவை நான் சொல்கிறேன். குலதெய்வம் யார்? முதல்ல எல்லாருக்குமே தெரியாது. குலதெய்வம்னா யாருன்னு தெரியாது. குலதெய்வத்துக்கு உண்டான வழிபாட்டு முறை என்ன தெரியாது. ஏன்னா காலங்காலமாக ஆதி காலத்திலேருந்து நம்ம முன்னோர்களுக்கு முன்னோர்கள் எல்லாருமே குலதெய்வ வழிபாட்டை முதல்ல ஆரம்பித்து அதன் மூலமாக வழியாக நம்ம குலதெய்வத்தை நிலைநிறுத்தி பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் இன்றைக்கி நிலவரத்துக்கு 99% பேருக்கு குலதெய்வம் பற்றி தெரிகிறதில்ல, குலதெய்வமே இல்லை. அல்லது அவங்களோட உண்மையான குலதெய்வத்தை விட்டுட்டு வேற ஒரு தெய்வத்தை வணங்குறது, வேற ஒரு பெருந்தெய்வத்தை வணங்குறது, இந்த மாதிரியான வழியில் போகிறதுனால இதனால் என்ன பாதிப்பு உருவாகுது அப்படின்னா, குடும்பத்தில் குழப்பங்கள், திருமண தடை, குழந்தை பாக்கியம் தடை, அல்லது ஒற்றுமை இல்லாமல் பிரிஞ்சு கிடக்கிறது, பங்காளிகளுக்குள்ள சண்டை, சொத்து தகராறு, இப்படி ஏகப்பட்டது சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி போகிற விஷயங்களில் இன்றைக்கி ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு தசை தெரியாமல், நிலை தெரியாமல், தன் நிலை புரியாமல் எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது கடைசியில் இப்போ நிலவரம் என்ன ஆயிடுச்சு, வாழ்ந்தால் போதும் அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க. ஆனால் இப்படியே போச்சு அப்படின்னா இன்னும் அடுத்த தலைமுறை என்னாகும், அதுக்கடுத்து வர தலைமுறை என்னாகும் அப்படின்னா எதுவுமே யாருக்குமே தெரியாது. இப்போ நானே சொல்கிறேன், ஆனால் இன்னும் எனக்கு அடுத்து வர தலைமுறைகள் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. வழிகாட்டுறதுக்கு யாரும் இல்லை, குலதெய்வத்தை பற்றி சொல்கிறதுக்கு யாரும் கிடையாது. இப்படி ஒவ்வொரு விஷயமாக சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ இந்த வீடியோ பதிவு மூலமாக நிறைய பேருக்கு நான் தெரியப்படுத்துறது, குலதெய்வத்தை பற்றி ஒரு உண்மையான ஒரு கருத்து, ஆழமிக்க கருத்தாக உங்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். இதை புரிஞ்சுக்கிட்டவங்க முதல்ல உங்கள் குலதெய்வத்தை தேடுங்க, குலதெய்வத்தை தேடி ஓடுங்க, குலதெய்வத்தோட காலை பிடிங்க. கண்டிப்பாக இன்றைக்கி இல்லைன்னாலும் உங்களோட கர்மா அவங்கள வாழ விடலைன்னாலும் உங்களோட தலைமுறை நல்லாயிருக்கும், உங்களோட வாரிசு நல்லாயிருக்கும். அதனால் குலதெய்வத்தை தேடுங்க. குலதெய்வம் இருந்தால் அதை வணங்காமல் இருக்காதீங்க. நீங்கள் எங்கே போய் எந்த தெய்வத்தை பிடிச்சாலும் என்ன வழிபாடு பண்ணினாலும் குலதெய்வத்தை விட்டுட்டு நீங்கள் பண்ணுற வழிபாட்டு முறை உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்காது. இப்போது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிற தலைவர், அதாவது தகப்பனார், பிள்ளைகள் இருக்கலாம், மனைவி இருக்கலாம், மருமக இருக்கலாம், எல்லாரும் இருக்கலாம். ஆனால் தகப்பனார் ஒருத்தரை அவரோட அனுமதி இல்லாமல் அந்த குடும்பத்துக்குள்ளே யார் ஒருத்தரும் வர முடியாது. ஒரு குடும்ப தலைவர் அனுமதி இல்லாமல் அந்த குடும்பத்துக்குள்ளே யாரும் வர முடியாது. அதே போல் உங்கள் குலத்துக்கு உங்கள் குலதெய்வத்தோட அனுமதி இல்லாமல் நீங்கள் எவ்வளோ பெரிய பெருந்தெய்வத்தை போய் கும்பிட்டாலும் குலதெய்வத்தோட அனுமதி இல்லாமல் அவங்க யாராலையும் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் பெரிய சித்தரை வணங்கலாம், பெரிய கோவில் பெருந்தெய்வங்களை வணங்கலாம், சிவன் கோயிலுக்கு போகலாம், அம்மன் கோயில் போகலாம், எந்த தெய்வத்தை எப்படி வழிபாடு பண்ணாலும், ஏன் உபாசன தெய்வம் பண்ணனா கூட உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமானது. குலதெய்வத்தோட அனுமதி இல்லாமல் நீங்கள் அங்கே எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணினாலும் உங்களுக்கு பிரயோஜனப்படாது. எப்படி ஒரு கடிதம் எழுதும் போதோ ஒரு பத்திரிக்கை எழுதும் போதோ நம்மளுக்கு பிள்ளையார் சொல்லி போடுறோமோ, அதே போல் வழிபாட்டு முறையில் நம்மளுக்கு முதல்ல வணங்க வேண்டியது குலதெய்வம். அப்போ குலதெய்வத்தை நீங்கள் பிடிச்சா மட்டும்தான் எந்த ஒரு விஷயமும் நீங்கள் செஞ்சால் உங்களுக்கு நல்லது. அடுத்து குலதெய்வம் யார், நம்மளுக்கு குலதெய்வம் யார்? இப்போ யாரோ என்னென்னமோ சொல்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு உருப்படியாக குலதெய்வன்றது யாருன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, குலதெய்வன்றது வேறு யாருமே இல்லை, ஒரு 7 தலைமுறை 8 தலைமுறை அல்லது நம்மளுக்கு முன்னாடி நம்ம குடும்பத்தில் வாழ்ந்து மறைஞ்சவங்க, அப்படி ஒன்று. இன்னொன்று அதே 7 தலைமுறை 8 தலைமுறைக்கு முன்னாடி நம்ம குடும்பத்தில் யாராவது வாழ்ந்து இறந்து அவங்கள தெய்வமாக பாவித்து வழிபாடு பண்ணவங்க. அடுத்து ஒரு கிராமம், நம்ம மூதாதையர் வாழ்ந்த ஊருன்னு ஒன்று இருக்கும், அதை நம்ம பூர்வீக ஊருன்னு சொல்லுவோம், பூர்வீக இடம். அந்த பூர்வீகத்தில் நம்ம மூதாதையர்கள் வாழ்ந்திருப்பாங்க. அங்கே ஒரு காவல் தெய்வம், ஒரு எல்லை தெய்வம் அப்படின்னு ஊரை காக்கக்கூடிய ஒரு தெய்வம் இருக்கும். அந்த தெய்வத்தை என்ன மூதாதையர்களுக்கு அந்த காலத்தில் வெளி உலகம் தெரியாது. இன்றைக்கி நம்மளுக்கு ஆண்ட்ராய்டு ஃபோனு வசதி, ஆன்லைன் வசதி,
எல்லாமே இருக்குது. அதனால் எல்லா இடத்துக்கும் நம்ம போகிறோம் வர்றோம், எந்தெந்த கோவில் எங்கெங்கே இருக்குதுன்னு எல்லாமே அப் டு டேட் நம்மளுக்கு தெரியுது. ஆனால் அந்த காலத்தில் மூதாதையர்கள் வாழ்ந்த காலத்தில் அவங்க பெருசாக வெளியில் எங்கேயும் போய் வழிபாடு பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வழிபாடு குலதெய்வ வழிபாடு. அவங்க ஊரில் இருக்கிற ஒரு எல்லை தெய்வமோ காவல் தெய்வமோ ஊருக்கு நடுவில் அவங்களுக்குன்னு வச்சுருக்கிற ஒரு தெய்வமோ அந்த தெய்வத்தை தான் தினசரி வழிபாடு பண்ணுவாங்க. அப்படி அவங்க வழிபாடு பண்ணி அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க. அவங்க பிள்ளைகள் வழிபாடு பண்ணி அவங்களோட வாரிசுகளுக்கு சொல்லுவாங்க. இப்படி வழி வழியாக வரும். அப்போ அந்த ஊரில் இருந்து ஒரு சில பேருக்கு அந்த ஊரை விட்டு வெளியூரில் போய் வாழ்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்க வருடம் தவறாமல் அந்த குலதெய்வத்துக்கு போய் வழிபாடு பண்ணினா தான் அதுக்கான இது வந்து கிடைக்கும். அப்படி வருகிற ஒரு தெய்வம் தான் நம்மளுக்கு குலதெய்வமாக வந்து நிற்கிறது. இந்த குலதெய்வத்தோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு நன்மையை மட்டும் செய்யக்கூடியது. நம்மளுக்கு கெடுதல் எதுவும் செய்ய மாட்டாங்க. எந்த காலத்துலேயும் கெடுதல் செய்ய மாட்டாங்க. அப்படி ஒரு வேளை அவங்களால நம்மளுக்கு ஒரு கெடுதல் நடக்குது அப்படின்னா அதன் மூலமாக பின்னாடி நம்மளுக்கு நன்மை தான் கிடைக்கும். ஏன்னா கெட்டதுலேயும் ஒரு நன்மை அப்படி வரும். அதே போல் இந்த குலதெய்வத்துக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன, நம்ம கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு தகப்பனார் நம்மளை வந்து எல்லா விதத்துலையும் நம்மளை கவனிக்கணும், அவர் சம்பாதிக்கிறதெல்லாம் நம்மளுக்கு கொடுக்கணும், அவர் நம்மளை வந்து எல்லா விதமும் நம்மளுக்கு எல்லா நன்மையும் நம்மளுக்கு செய்யணும் அப்படின்னு இருந்தால் அவருக்கு செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும் இல்லையா? நம்ம கடமையை அவங்களுக்கு செய்யணும். அப்போ குலதெய்வத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் என்னென்ன? அந்த குலதெய்வத்துக்கு படையல்னு ஒன்று கொடுப்பாங்க. அது நம்ம மூதாதையர்கள் கொடுத்துருப்பாங்க. அது சைவ படையலோ அசைவ படையலோ என்ன படையல் கொடுத்துருக்குறாங்களோ என்ன மாதிரியான பூஜை முறை கொடுத்துருக்குறாங்களோ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு முறை பூஜை முறைகள் இருக்கும். இப்போ என்னோட குலதெய்வத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூஜை முறை உண்டு. அந்த பூஜை முறையை தான் இன்றைக்கி வழி வழியாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு வரோம். இன்றைக்கி இருக்கிற குடும்பமும் அந்த வழி வழியான அந்த பூஜை முறையை நாங்கள் செஞ்சுக்கிட்டு வரோம். அப்போ அதே போல் அவங்க குடும்பத்துக்கு ஒவ்வொரு வழிமுறைகள் உண்டு. அந்த வழிமுறையை தான் ஃபாலோ பண்ணணும். அந்த வழிமுறை என்னவோ, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஒருத்தருக்கு அசைவம் பிடிக்காது, அசைவம் சாப்பிட மாட்டார். ஆனால் அவரோட குலதெய்வத்துக்கு அசைவ படையல் கொடுத்தாகணும். அப்போ அதை விட்டுட்டாரு அப்படின்னா அது அவருக்கு கடுமையான பாதிப்பை கொடுக்கும், கடுமையான கஷ்டத்தை கொடுக்கும். ஏன்னா அவர் குலதெய்வத்துக்கு கொடுக்க வேண்டிய படையலை கண்டிப்பாக கொடுத்தாகணும். அப்போ குலதெய்வம் யார்? நம்ம முன்னோர்களில் நம்மளை வாழ வச்ச, நம்ம முன்னோர்களை நம்மளுக்கு கொடுத்த எல்லா விதமான நன்மைகளையும் செய்யக்கூடியது தான் குலதெய்வம். குலதெய்வம் யாருன்னு இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போது இப்போ நிறைய பேருக்கு இந்த டவுட் வரலாம், எங்களுக்கு குலதெய்வம் தெரியலையே, எங்களை ஜாதகத்தை பார்த்தாலும் ஜாதகத்துலேயும் தெரியலையே அப்படின்னா, அவரவர் ஜாதகத்தில் குலதெய்வம்னு ஒன்று இருக்குது. அதனால தான் பூர்வ புண்ணியமும் குலதெய்வமும் அப்படின்றது கொடுத்துருக்கிறது. அப்போ அவரவரோட ஜாதகத்தில், ஜனன ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த லக்னம் என்ன லக்னமோ அந்த லக்னத்துக்கு 5வது வீடு பூர்வ புண்ணியம் உங்கள் குலதெய்வம். அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி யார், உங்களோட ஜனன லக்னத்தில் 5ஆம் வீட்டுக்கு அதிபதி யார், அவர் என்ன கண்டிஷனில் இருக்கிறாரு, இதெல்லாம் பார்த்து உங்களோட குலதெய்வத்தை நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும். இது வந்து உங்கள் ஜாதகத்தில் குலதெய்வத்து உண்டான கனெக்டிவிட்டி. அடுத்து கரணமும் குலதெய்வமும் வர்றது. அது எப்படின்னா, கரணாதிபதிக்கு உங்கள் குலதெய்வத்தோட கண்டிப்பான தொடர்பு இருக்கும். யார் ஒரு ஜாதகத்துலேயும் நீங்கள் எந்த ஜாதகத்தை வேணால் புரட்டி பாருங்கள், கரணாதிபதியோட தொடர்பு 5வது வீட்டோட கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு குலதெய்வம் கண்டிப்பாக இருக்குது. அப்படி கரணாதிபதி 5வது வீட்டு அதிபதியோட தொடர்பே இல்லாமல், 5ஆம் வீட்டு பாவத்தோட தொடர்பே இல்லாமல் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு குலதெய்வம் இல்லை, மறைஞ்சிருக்கு. அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கான வழிமுறையை ஃபாலோ பண்ணணும். அப்போ கரணாதிபதி 5வது வீட்டு அதிபதி உங்களோட குலதெய்வத்தை கண்டிப்பாக காட்டி கொடுக்கும். அதை உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா அதுபோல் நிறைய பேருக்கு ஜாதகத்தில் கண்டுபிடிச்சி குலதெய்வமே கிட்டத்தட்ட 60-70 வருஷமாக கும்பிடாமல் இருந்தவங்களுக்கு குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கு. அவங்க குலதெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான வழிமுறைகளை கொடுத்துருக்குறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் அதை நான் உறுதியாக சொல்ல முடியும். ஜாதகத்தில் குலதெய்வத்துக்கு உண்டான வழிமுறை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, ஜாதகத்தில் 5ஆம் வீட்டு அதிபதியும் கரணாதிபதியும் உங்கள் குலதெய்வத்தை கண்டிப்பாக காட்டி கொடுப்பாங்க. சரி, ஆணுக்கு 5ஆம் வீட்டு குலதெய்வம், அப்போ பெண்ணுக்கு எப்படி 2 வீட்டு குலதெய்வமானா? ஆமாம், 2 வீட்டு குலதெய்வம். ஒன்று அவங்களோட பிறந்த வீட்டு குலதெய்வம், ஒன்று புகுந்த வீட்டு குலதெய்வம் ஒன்று. ஆனால் இன்றைக்கி இருக்கிற பெண்கள் புகுந்த வீட்டு குலதெய்வத்தையும் வணங்குறதில்ல, பிறந்த வீட்டு குலதெய்வத்தையும் வணங்குறதில்ல.
2 தெய்வத்துமே மறக்கிறதுனால இன்றைக்கி பெண்களுக்கு நிறைய பிரச்சனை. திருமண வாழ்க்கை பிரச்சனை, திருமணமே பிரச்சனை, திருமண வாழ்க்கை பிரச்சனை. அப்போது பெண்கள் வந்து 2 தெய்வத்தையும் வணங்கணும், 2 பேரையும் போய் பார்க்கணும். பிறந்த வீடு முக்கியமாக, புகுந்த வீடு முக்கியமான, 2மே முக்கியம். அப்போ 2மே முக்கியம்னு அவங்க எடுக்கும்போது அங்கே இருக்கிற குலதெய்வத்தையும் அவங்க முக்கியமாக எடுத்துக்கணும். சில பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, புகுந்த வீட்டு குலதெய்வம் தான் முக்கியம் அப்படின்றதுனால பிறந்த வீட்டு குலதெய்வத்தையும் சுத்தமாக விட்டுறாங்க. அப்படி விடக்கூடாது. பிறந்த வீட்டு குலதெய்வமும் அவங்க போய் வழிபாடு பண்ணணும். அவங்களால முடியாத போனால் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போய் பார்க்கணும். இது குலதெய்வத்தை நம்ம ஜாதகத்தில் கண்டுபிடிக்கிற முறை. இப்போ குலதெய்வமே தெரியாது, ஜாதகமே இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா, அவங்களுக்கு அவங்களோட ஜனன ஜாதகப்படி அந்த குலதெய்வத்தை கடுமையான தோஷத்தையோ கடுமையான சாபத்தையோ கொடுத்துருக்கும். அப்போ குலதெய்வத்தோட சாபமும் குலதெய்வோட தோஷமும் என்ன பண்ணும்? ஒரு திருமண தடையை ஏற்படுத்தும், குழந்தை பாக்கியத்தை தடையை ஏற்படுத்தும். என்னடா அது, குலதெய்வம் போய் எப்படி ஒரு திருமண தடையை ஏற்படுத்தும்? குலதெய்வம் நல்லது தான் செய்யுன்றீங்க. அப்போ குலதெய்வம் திருமண தடையை ஏற்படுத்தணும்னா எப்படி? குலதெய்வம் நல்லது தான் செய்யணும்னா புத்திர பாக்கியத்தை ஏன் தடை பண்ணுது? அந்த கேள்விக்கான விடை என்னென்னா, குலதெய்வத்தோட சாபமும் குலதெய்வத்தோட தோஷமும் நம்மளுக்கு புத்திர தடையும் திருமண தோஷமும் ஏன் ஏற்படுத்தும் அப்படின்னா, வேறு ஒன்றுமே இல்லைங்க. குலதெய்வத்துக்கு உண்டானதை செய்யலை, வம்சாவளியாக உங்களோட அப்பா செய்யலை, உங்களோட தாத்தா செய்யலை இப்படின்னு போனால் குலதெய்வத்தோட சாபமும் தோஷமும் என்ன ஆகும்னா, உங்கள் அப்பா இருந்தும் எனக்கு செய்யலை, உங்கள் தாத்தா இருந்தும் எனக்கு செய்யலை, இனிமேல் உனக்கு கல்யாணம் நடந்து ஒரு வாரிசு வந்து நீ மட்டும் செய்ய போகிறவா என்ன, அதனால் இத்தோட உன் தலைமுறை அழியட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்துரும். இதுதான் காரணம். அப்போ தகப்பனார் செய்யலை, தாத்தா செய்யலை, இந்த குடும்பத்தில் நீ மட்டும் உனக்கு ஒரு வாரிசு பிறந்து உனக்கு கல்யாணம் நடந்து உனக்கு ஒரு வாரிசு பிறந்து நீ மட்டும் அந்த எனக்கு செய்ய வேண்டியதை செய்ய போறியா, அதனால் இத்தோட உன் தலைமுறை அழியட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்துரும். அந்த சாபம் தான் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் திருமண தடையவும் புத்திர பாக்கியத்தையும் தடை பண்ணக்கூடியது. அப்போ அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? அந்த குடும்பத்தில் எப்படியும் தகப்பனார் இருப்பார், தாய் இருப்பாங்க. அவங்க குலதெய்வத்தை தேடி அங்கே ஓடி போய் அவங்க காலடியில் சரணாகதி ஆயிடணும். சரணாகதினா என்ன? சரண்டர் ஆகிறது. இனி உன்னோட காலடிக்கு வந்தாச்சு, இனிமேல் நீ தான், நீ என்ன பார்த்து என்ன கொடுக்குறியோ அதை கொடு, இனிமேல் நான் உங்கள் காலடியில் வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரின்னு அவர் காலடியில் சரணாகதி அடைஞ்சிடணும். அப்போ அவராக மனம் இறங்கி உங்கள் தாத்தா வந்து எனக்கு இதை செய்யலை, உங்கள் அப்பா எனக்கு இது செய்யலை, அதை நீ செய்ய, நான் உனக்கு சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது அதை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு உண்டான முயற்சியை பண்ணுங்கள். நான் எப்படி செய்கிறது, எனக்கு அசைவம் பிடிக்காத ஆனால் அசைவம் கேட்குறாரு அப்படின்னு, அதைத்தான் செய்யணும். உங்களோட வழி வேறு வழி கிடையாது. நீங்கள் அதை செஞ்சால் தான் இது நடக்கும். இன்றைக்கி நிறைய பேர் அசைவம் சாப்பிட்றதில்ல, வள்ளலார் வழியில் போகிறேன், ஆன்மீக வழியில் போகிறேன், அதில் போகிறேன் இதில் போகிறேன்னு அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறாங்க. அதுக்கு அந்த குடும்பத்துலலாம் போய் பாருங்கள் என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருக்கும், என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க குலதெய்வத்தை பட்டினி போட்டிருப்பாங்க. அவங்க குலதெய்வத்துக்கு கொடுக்க வேண்டிய படையலை கொடுக்க மாட்டாங்க. ஆகம விதிப்படி நம்ம முன்னோர்கள் என்ன ஆரம்பித்தாங்க, உங்கள் அப்பா வழியில் தானே நீ போகணும், உங்கள் தகப்பனார் எந்த வழியில் போனாரோ அந்த வழியில் நீ போகணும், நல்ல வழியில் போங்க, தர்மம் எவ்வழியோ கர்மமும் அவ்வழியே. அதனால் உங்கள் தகப்பனார் எந்த வழியில் போனாரோ அதே வழியில் தான் நீங்கள் போகணும். அப்போ உங்கள் முன்னோர்கள் எந்த வழியில் போனாங்க, உங்கள் முன்னோர்கள் உங்கள் குலதெய்வத்துக்கு அசைவப்படையில் கொடுத்துருந்தா நீங்கள் எந்த காரணத்தை முன்னிட்டும் அதை தடை பண்ணக்கூடாது, தடுக்கக்கூடாது. அந்த அசைவ பழியை நீங்கள் கொடுத்தே ஆகணும். அப்படி கொடுக்காது போனால் இன்றைக்கி வேணால் உங்களுக்கு நல்லா இருக்கலாம், ஆனால் நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் கண்டிப்பாக பாதிக்கப்படும், உங்கள் வாரிசுகள் கண்டிப்பாக பாதிக்கப்படும். அப்போ வாரிசுகள் பாதிக்கப்படும் போது அவங்களுக்கு எந்த ஒரு வழிகாட்டியும் இருக்க மாட்டாங்க. இப்போவே இப்படி இருக்குது, இன்னும் அடுத்து வர தலைமுறைலாம் எப்படி இருக்குன்னு யாருக்குமே சொல்ல முடியாது. அப்போது உங்களோட குலதெய்வத்தை தேடுங்க. குலதெய்வத்துக்கு உண்டான ஆகம விதிப்படி என்ன பூஜை முறை கொடுத்தாங்களோ அதை கொடுங்க. அதில் ஒரு விதம் கூட மாறாமல் கொடுங்க. அசைவம் கொடுக்குறாங்களோ சாராயம் கொடுத்தாங்களோ என்ன கொடுத்தாலும் அதை அப்படியே திருப்பி ரிட்டன் கொடுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். குலதெய்வத்தை தேடுங்க, குலதெய்வத்தை பிடிங்க, குலதெய்வத்துக்கு உண்டானதை கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். இப்போது இந்த குலதெய்வ வழிபாட்டில் பெருந்தெய்வத்தை குலதெய்வம்னு சொல்கிறது. பெருந்தெய்வம் யார் அப்படின்னா,
இப்போ என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்க அதில் வந்து நிறைய பேர் வந்துட்டு எனக்கு பெருமாள் குலதெய்வம், முருகர் குலதெய்வம், சிவன் குலதெய்வம் இப்படியெல்லாம் வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறவங்களுக்கு எப்படி வந்து பெருமாளோ சிவனோ முருகனோ குலதெய்வமாக இருக்க முடியும்? அதுக்கான காரணம் என்ன? பெருந்தெய்வங்கள் யார், சிறு தெய்வங்கள் யார், இந்த வேறுபாடு தெரியணும். இப்போ இந்த வேறுபாடு எதுக்காக தெரியணும் அப்படின்னு பார்த்தா, ஒரு குடும்பத்துக்குள்ளே அப்பா இருக்கார், மகன் இருக்கார், மகள் இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க. இப்போ இதில் யார் வந்து மூத்தவர்? தகப்பனார், தலைவர். தகப்பனாரை விட்டுட்டு பிள்ளைகள்கிட்ட போய் மரியாதை கொடுத்தா நல்லா இருக்குமா? அல்லது பிள்ளைகளுக்கு உண்டான செயல்பாடெல்லாம் தகப்பனார் போய் செஞ்சால் நல்லா இருக்குமா? அது நல்லா இருக்காது. அப்போ சிறு தெய்வங்கள் யார், பெருந்தெய்வங்கள் யார், நம்மளுக்கு காவல் தெய்வங்கள், எல்லா தெய்வம், இதெல்லாம் இந்த பிரிவினை எல்லாம் எதுக்காக ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க? அப்போ ஒவ்வொரு படியாக ஒவ்வொரு இடத்துக்கு போகிறது. ஒரு அரசாங்க அலுவலகம் இருந்தால் ஒரு பியூனு, அப்புறம் ஒரு குமாஸ்தா, அப்புறம் மேனேஜரு, அதுக்கப்புறம் தான் தலைவர். இப்படி ஒவ்வொன்றா அடுத்த படிப்படியாக போகிறது. அப்போது பெருந்தெய்வங்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா முருகர், சிவபெருமான், பெருமாள், பிள்ளையார், அம்மன், காளியம்மன், வராகி அம்மன், இதெல்லாம் வந்து பெருந்தெய்வங்கள். இவங்க வந்து ஒரு காலத்துலேயும் நம்மளுக்கு குலதெய்வமாக இருக்க வாய்ப்பு இல்லை, இருக்கவும் மாட்டாங்க. அப்போ குலதெய்வமாக இருக்கக்கூடியது நம்மளுக்கு யார்? சிறு தெய்வங்களான முனீஸ்வரர், கருப்பசாமி, ஐயனார், சுடலமாடன், பேச்சி அம்மன், பேச்சி முத்து, இந்த மாதிரி வர்ற சிறு தெய்வங்கள் தான் நம்மளுக்கு குலதெய்வமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா இவங்க எல்லாம் தான் நம்மளோட கலந்து வாழ்ந்தவங்க, நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக இருந்தவங்க, நம்ம ஊர் எல்லையில் காவல் தெய்வங்களாக, எல்லை தெய்வங்களாக இருந்து வாழ்ந்தவங்க. பெருந்தெய்வங்கள்ன்றது வந்து அதது கோவிலில் இருந்தவங்க, கைலாயம், வைணவத்துக்கு உண்டான பெருமாள், இப்படி பெருந்தெய்வங்களை வந்து நம்ம வீட்டில் வந்து சிறு தெய்வங்களாக நினச்சி வழிபாடு பண்ணுறதும், அவங்கள குலதெய்வமாக எடுத்து வழிபாடு பண்ணுறதும் ஒரு விதமான தோஷத்தையும் பாவத்தையும் தான் நம்மளுக்கு கொடுக்குமே தவிர நன்மையே செய்யாது. சரி, தோஷத்தையும் பாவத்தையும் எப்படி கொடுக்கும்? இப்போ பெருதெய்வங்களை நம்ம எடுத்து வழிபாடு பண்ணும்போது சிறு தெய்வங்களுக்கு உண்டான எந்த விதமான இதுவும் நம்ம போய் செய்ய போகிறது கிடையாது. அப்போ நம்ம குலதெய்வம் எங்கேயோ ஒரு இடத்துல பட்னியாக கிடக்கும், நம்ம பூஜையை, நம்ம அவிர்வாகத்தை ஏற்காமல் கிடக்கும், நம்ம பூஜையை ஏற்காமல் இருக்கும். அப்போ அவங்களோட தோஷமும் பாவமும் நம்மளுக்கு வந்து சேரும். இந்த பெருந்தெய்வங்களுக்கு நம்ம என்ன கொடுத்தாலும் யானைக்கு சோளப்பொறி போட்ட மாதிரி தான். ஏன்னா பெருந்தெய்வங்களுக்கு எப்போதுமே பூஜை புனஸ்காரங்கள் எல்லாமே கிடைக்கும். நம்ம பண்ணுறதுனால அது ஒன்றும் எக்ஸ்ட்ரா ஒரு படியோ ஆக போகிறது கிடையாது. அப்போது குலதெய்வன்றது யாருக்குமே பெருந்தெய்வங்கள் வரவே வராது. பெருமாளை கும்பிட்றது, முருகரை கும்பிட்றது, முருகர் தான் என் குலதெய்வம். நீங்கள் 3 தலைமுறையாக கும்பிட்டு இருந்தாலும் சரி, 4 தலைமுறையாக கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க, எங்கள் தாத்தா கும்பிட்றாரு, எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா முருகர் தான் கும்பிட்டாரு, திருத்தணி முருகர் தான் எங்களோட குலதெய்வம் அப்படின்னு வந்து நிற்பாங்க. எங்களோட 4 தலைமுறையாக திருத்தணி முருகர் தான் எங்கள் குலதெய்வம்னு கண்டிப்பாக இருக்காது. அப்போ நீங்கள் 4 தலைமுறைக்கு முன்னாடி அவங்களோட பூர்வீகம் எங்கே இருந்தது, அவங்க எங்கே வாழ்ந்தாங்க, அவங்க எந்த சிறு தெய்வத்தை வழிபாடு பண்ணாங்கன்னு அங்கே போய் பிடிச்சோம்னா அங்கே குலதெய்வம் உங்களுக்கு நிற்கும். அதுவும் எப்படி நிற்கும்? கோபத்துலேயும் தோஷத்துலேயும் நிற்கும். அப்போ நீங்கள் பெருந்தெய்வத்தை நான் வழிபாடு பண்ணுறேன், பெருந்தெய்வம் தான் எங்கள் குலதெய்வம் அப்படின்றது ஒரு அறியாமையினால் சொல்கிறது. அப்போ உங்களோட ஜாதகத்தை எடுத்து, ஜாதகத்தில் உங்கள் குலதெய்வம், அதாவது உங்கள் முன்னோர்கள் வழிபட்ட குலதெய்வம் எது, உங்கள் பூர்வீகம் என்ன, அதை தேடி அதிலிருந்து தேடி எடுத்து உங்கள் குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி அதுக்கான வழிமுறைகளையும் அதுக்கான பூஜை முறைகளையும் நீங்கள் கொடுத்தா தான் உங்களுக்கு இங்கே ஆணி வேறு சரியாகும். ஆணி வேறு சரியாகாமல் நீங்கள் எதை பண்ணினாலும், என்ன செஞ்சாலும், எந்த கோவிலுக்கு ஓடினாலும் உங்களுக்கு சரிப்பட்டு வராது. அப்போது பெருந்தெய்வம்னு எந்த ஒரு தெய்வத்தையும் நம்ம குலதெய்வமாக ஏற்றுக்க முடியாது, ஏற்றுக்கவும் கூடாது, நல்லது இல்லாது. நீங்கள் நான் 4 தலைமுறையாக நான் பெருந்தெய்வம் தான் வழிபாடு பண்ணுறோம், நாங்கள் முருகர் தான் எங்கள் குலதெய்வம் அப்படின்னா, நான் அந்த 4 தலைமுறைக்கு முன்னாடி உங்கள் முன்னோர்கள் எங்கே இருந்தாங்க, உங்கள் பூர்வீகம் என்ன, அங்கே தேடி போங்க, உங்கள் குலதெய்வம் அங்கே கண்டிப்பாக இருக்கும். அல்லது உங்கள் ஜாதகத்தில் 4 தலைமுறைக்கு என்ன முன்னாடி என்ன நடந்தது, உங்கள் ஜாதகத்தை ஆராயுங்க. உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக உங்கள் குலதெய்வத்துக்கு உண்டான வழிபாடு கண்டிப்பாக இருக்கும். உங்கள் கரணாதிபதியும் உங்களோட பூர்வ புண்ணியஸ்தானமும் உங்கள் குலதெய்வத்தை கண்டிப்பாக உங்கள் கண்ணு முன்னாடி காட்டும். அப்போ உங்கள் ஜாதகம் அப்படின்றது உங்கள் கையில் இருந்தாலோ அல்லது உங்களோட பிறந்த குறிப்பு இருந்தாலோ அதன்படி உங்கள் குலதெய்வத்தை தேடுங்க.
இப்போ எங்கள் வீட்டில் நான் பூர்வீகத்தில் எங்களோட முன்னோர்கள் எங்கள் 4 தலைமுறையாக நாங்கள் முருகரை தான் வழிபாடு பண்ணுறோம், நாங்கள் பெருமாளை தான் வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த நிமிஷத்துலேருந்து உங்கள் ஜாதகத்தை எடுத்து அதில் உங்கள் பூர்வ புண்ணியத்தை தேடுங்க, உங்கள் பூர்வீகத்தை தேடுங்க. கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் கண்ணு முன்னாடி வரும். நன்றி, வணக்கம்.